வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல என்ன பார்க்க போறோம்னா பைத்தான் வேரியபிள் பார்ட் 8. ஸோ இது வரைக்கும் நம்ம பைத்தான் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணும்போது நம்ம வேற வேரியபிள்ஸ்ல வேற வேல்யூஸை டிக்ளேர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எனக்கு சேம் வேல்யூ 2 வேரியபிள் இல்ல 3 வேரியபிளுக்கு வேணும்னா நான் தனித்தனியா போயிட்டு x is equal to cashew, y is equal to cashew னு கொடுத்துட்டு இருக்க தேவையில்ல. அதுக்கு பதிலா எத்தனை வேல்யூஸ்க்கு எத்தனை வேரியபிள்ஸ்க்கு ஒரே வேல்யூ நம்ம டிக்ளேர் பண்ண போறோமோ அதை x is equal to y is equal to z வேணும்னா z is equal to கொடுத்து cashew னு கொடுத்துட்டோம்னா மூணுத்துக்குமே நமக்கு என்ன ஆயிடும், cashew அப்படின்றது சேவ் ஆயிடும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா x-க்கும் cashew இருக்கு, y-க்கும் cashew இருக்கு. நம்ம z கொடுத்திருந்தா z-க்கும் cashew அப்படின்றது இருந்திருக்கும். இதை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது x-ஓட வேல்யூவும் cashew-னு பிரிண்ட் ஆயிருக்கு, y-ஓட வேல்யூவும் cashew அப்படின்னு நம்ம பிரிண்ட் ஆயிருக்கு. இதை நம்ம லைவா நம்மளோட IDLE-ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு நம்ம IDLE போயிட்டு ஃபர்ஸ்ட் x is equal to, நான் அடுத்து y-க்கும் அதே வேல்யூ தான் கொடுக்க போறேன். சோ y is equal to z is equal to, சோ மூணாவது வேல்யூவை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். z is equal to மூணுத்துக்கும் காமனான வேல்யூ cashew அப்படின்ற ஸ்ட்ரிங்கை நான் இங்க டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சோ ஒன்ஸ் வந்து நம்ம இந்த cashew-ன்ற ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா அது மூணையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்ல, மூணுத்துக்கும் என்ன வேல்யூ அசைன் இருக்குன்றதுக்காக. சோ பிரிண்ட் x-ஐ பிரிண்ட் பண்றேன், அடுத்து பிரிண்ட் y-யும் பிரிண்ட் பண்றேன், அடுத்து பிரிண்ட் z-ஐயும் பிரிண்ட் பண்றேன். ஒன்ஸ் இந்த கோட்ஸை நம்ம முடிச்சிட்டு பைத்தான் கோடை சேவ் பண்ணிட்டு ரன்ல போய் ரன் மாடியூல் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மூணு வேல்யூஸும் எனக்கு இந்த டெர்மினல்ல எக்ஸிக்யூட் ஆகி பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? சோ ரன் மாடியூல்ல கொடுத்த உடனே cashew அப்படின்னு மூணுமே எனக்கு cashew-னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இதை பேஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு கொடுக்கிறதுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க 2 வேரியபிளுக்கும் cashew-ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நீங்க என்ன பண்ணணும்னா அதே 2 வேரியபிளுக்கும் wikiteky-ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ண போறீங்க. சோ அதை ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா அதை நீங்க பிரிண்ட் பண்ணும்போது இங்க வெங்கட் ஸ்பேஸ் வெங்கட்னு இந்த மாதிரி நீங்க டிக்ளேர் பண்ண வேல்யூ இந்த இடத்துல வரணும். சோ இதுதான் உங்களுக்கான டாஸ்க். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க, எல்லாருமே IT இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.